بسم الله الرحمن الرحيم எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரியது. சாந்தியும் சமாதானமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் அல்லாஹ்வின் நல்லடியார் அனைவர் மீதிலும் உண்டாவதாக. அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். கடந்த 3 உரைகளில் நாவை காப்பதனுடைய அவசியத்தை பற்றி உங்களிடத்திலே பேசி வருகிறேன். முதலாவது உரையில் பொய் புறம் இதை பற்றி பேசினேன். இரண்டாவது உரையில் அவதூறு, வதந்தி, கோள் மூட்டுதல் இவற்றிலிருந்து தவிர்த்து கொள்வது எப்படி என்பதை பற்றி பேசினேன். மூன்றாவது உரையில் திட்டுதல், அரட்டை அடித்தல், ஆபாசமாக பேசுதல், முகஸ்துதி செய்தல் இது பற்றிய கருத்துக்கள் சொல்லப்பட்டன. இப்போது 4வது இறுதி உரையாக சில கருத்துக்களை நான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். திருமறையிலே 49வது அத்தியாயம் அல் ஹுஜராத் 11வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின் அஸா அன் யகூன ஹைரம் மின்ஹும் வலா நிசாஉன் மின் நிசாய் அஸா அன் யகுன் ஹைரம் மின்ஹுன்ன. மூமின்களே, ஒரு சமூகத்தார் இன்னொரு சமூகத்தாரை பரிகாசம் செய்ய வேண்டாம். ஏனெனில் பரிகசிக்கப்படுவோர் அவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம். எந்த பெண்களும் மற்ற பெண்களை பரிகாசம் செய்ய வேண்டாம், ஏனெனில் இவர்கள் அவர்களை விட மேலானவராக இருக்கலாம். ஆக இந்த வசனத்திலே இறைவன் சொல்லுகிறான், பரிகாசம் செய்யாதீர்கள். ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை பரிகாசம், கேலி, கிண்டல் அடிக்க வேண்டாம். அதே போல பெண்களை பார்த்து சொல்லப்படுகிறது, பெண்களே நீங்கள் வேற பெண்களை கேலி அடிக்காதீர்கள் என்ற ஒரு கருத்து இங்கே சொல்லப்படுகிறது. ஆக இந்த கேலி கிண்டல் இருக்கிறதே, சிலருக்கு இவற்றை செய்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி. அடுத்தவர்களை கேலி அடிப்பதிலே, கிண்டல் அடிப்பதிலே, அவருடைய தோற்றத்தை, உருவத்தை, அவருடைய குலத்தை, கோத்திரத்தை, அவர்களுடைய மொழியை, இனத்தை, இவற்றை கேலி பேசுவது என்பது சிலருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. குடும்பத்திலே கூட கணவன் மனைவி குடும்பத்தை பார்த்து உங்கள் குடும்பத்தை பற்றி தெரியாதா, உங்கள் அப்பனை பற்றி தெரியாதா என்று பேசுவது, அதே மாதிரி மனைவி பேசுவது, இப்படி பேசுவது இன்றைக்கு சமுதாயத்திலே மிக சாதாரணமாக இருந்து வரக்கூடிய ஒரு செய்கையாக இருக்கிறது. ஆக இந்த கேலி அடிக்கிறது இருக்கிறதே, இது ஒரு மோசமான ஒரு செயல். இந்த கேலி அடித்தலுடைய உச்சகட்டம்தான் இன்றைக்கு மாணவர்கள் செய்து கொண்டிருக்கிற ரேகிங் என்பது இந்த பரிகாசத்தினுடைய மிகுந்த உச்சகட்டம். அது எந்த அளவுக்கு சென்று விட்டது என்று சொன்னால் தற்கொலை அளவுக்கு சென்று விட்டது. மாணவர்கள் படிப்பை விட்டு விடுவது, தற்கொலை செய்வது, மனநோய்களுக்கு ஆளாவது எல்லாம் இந்த கேலி கிண்டலினால் வரக்கூடிய ஒன்று. முதலாவதாக இந்த கேலி கிண்டல் எண்ணம் எதனால் வருகிறது என்று பார்க்கிற போது ஆணவம் தான் காரணம். வேறு கிபுர், நான் அழகாக இருக்கேன், நீ அழகாக இல்லை, நான் பணக்காரனாக இருக்கேன், உங்ககிட்ட பணம் இல்லை, நான் உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவன், நீ தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவன், நான் இந்த மொழியை பேசுகிறேன் ஆகவே நான் உயர்ந்தவன், நீ இந்த மொழியை பேசுகிறாய் ஆகவே நீ தாழ்ந்தவன் என்கின்ற இந்த ஆணவம். யூதர்கள் இப்படித்தான் சொல்லிக் கொண்டார்கள், நாங்கள் தான் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயம், தி சோசன் பீப்புள் ஆஃப் காட், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயம். குர்ஆனிலே இறைவன் அவர்களுடைய ஆணவத்தை பற்றி அடிக்கடி சொல்கிறான். அவர்கள் சொல்வார்களாம், நாங்கள் ஒருபோதும் நரகத்திற்கு போக மாட்டோம், ஏனென்றால் நாங்கள் இறைவனுக்கு மிக நெருக்கமானவர்கள். அப்படியே இறைவன் எங்கள் நரகத்தில் போட்டாலும் சில காலம் தான் வச்சிருப்பான், வெளியே எடுத்துருவான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆணவம் பிடித்த ஒரு சமுதாயமாக அவர்கள் இருந்தார்கள். சமீப காலத்திலே நாம் பார்த்தது, ஜெர்மனியிலே ஹிட்லருடைய தலைமையில் ஜெர்மானியர்கள் தான், ஆரியர்கள் தான் ஆள பிறந்தவர்கள், சுப்பீரியர் ரேஸ், அவர்கள் தான் உயர்ந்த இனம் என்று சொல்லி உலகத்தையே அவன் அழித்ததை நீங்கள் பார்த்தீர்கள். அரபியர்கள் அந்த காலத்திலே அரபு மொழி பேசாதவர்கள் எல்லாம் அஜமியர்கள், ஊமையர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு நிலை இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த கிபர் தான் அடிப்படையான ஒரு காரணமாக இருக்குது. ஆக இஸ்லாம் இதனை வேறறுக்க விரும்புகிறது, எந்த வகையிலும் கேலி பேசக்கூடாது என்பது. இந்த ஆயத்து இறங்கிய பின்னணியை சற்று கவனிக்க நான் இப்போது ஓதி காட்டினேனே, சூரா ஹுஜராத்திலே 49வது அத்தியாயத்தில் உள்ள வசனம் எப்போது இறங்கியது என்று சொன்னால்,
மதீனாவிற்கு பெருமானார் குடிபெயர்ந்த பிறகு அந்த சமுதாயத்திலே எல்லா சமுதாய மக்களும் இருந்தார்கள். ஏழைகள் இருந்தார்கள், பணக்காரர்கள் இருந்தார்கள், அரபிகள் இருந்தார்கள், அரபி அல்லாதவர்கள் இருந்தார்கள், பார்சிகள் இருந்தார்கள், எல்லாம் இருந்தாங்க. அந்த சமயத்தில் மதீனாவைச் சேர்ந்த தமீம் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் கேலியடித்தார்கள். யாரை கேலியடித்தார்கள்? பிலாலை கேலியடித்தார்கள். அவருடைய ஜாதி, அவர் கருப்பு நீக்ரோவை இனத்தை சொல்லி கேலியடித்தார்கள். சல்மானுல் ஃபாரிசி, அவர் பாரசீகத்திலிருந்து வந்தவர், அவர் அரபியர் அல்லர் என்ற காரணத்தினால் அவரை கேலியடித்தார்கள். அம்மார் என்று சொல்லக்கூடிய அடிமை சமுதாயத்தை சார்ந்த அம்மார், அவரை கேலியடித்தார்கள். இந்த சமயத்தில் தான் இறைவன் இந்த வசனத்தை இறக்கினான். எந்த சமுதாயத்தவரும் வேறெந்த சமுதாயத்தவரை நீங்கள் கேலியடிக்க வேண்டாம், பரிகாசம் செய்ய வேண்டாம். ஏனெனில் அவர்கள் உங்களை விட மேலானவர்களாக இருப்பார்கள். நீங்கள் யாரை பரிகாசம் பண்ணுறீங்களோ அவங்க உங்களை விட மேலானவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வசனம் அப்போதுதான் இறங்கியதை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே ஒரு மனிதனை அளப்பதற்கு அளவுகோல் என்ன? பணமோ, அழகோ, குலமோ, கோத்திரமோ, மொழியோ, இனமோ அல்ல. இறைவன் வைத்திருக்கிற அளவுகோல் என்ன? இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். எவரிடத்திலே தக்வா இருக்கிறதோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகச் சிறந்த சஹாபி. ஆனால் ஊனமுற்றவர். அவர் ஊனமுற்றவர். ஒரு கால் அவருக்கு பலவீனம், சோம்பி போயிருக்கும். அதை பார்த்து சிலர் அவரை கேலியடித்த போது ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு கோபமிட்டு சொன்னார்கள், இறைவன் மீது ஆணையாக நான் சொல்லுகிறேன், அவரது இந்த கால் இருக்கிறதே இது உஹது மலையை விட கனமானது என்று சொன்னார். உஹது மலையை விட கனமானது. அவ்வளோ பெரிய ஆளியா அவரை போய் கேட்கிறீங்களே நீங்கள். ஆக தோற்றங்களை வைத்து முடிவு செய்யாதீர்கள். இறைவன் உங்களுடைய தோற்றத்தையோ செல்வத்தையோ இறைவன் பார்ப்பதில்லை. பெருமானார் சொன்னால், இறைவன் உங்களுடைய தோற்றத்தையோ செல்வத்தையோ இறைவன் பார்ப்பதில்லை. இறைவன் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்களையும் தான் அவன் பார்க்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். ஆக ஒரு மனிதனை அளப்பதற்கான அளவுகோல் என்னவென்று சொன்னால் தக்வாவை வைத்துத்தான் மனிதனை எடை போட வேண்டுமே தவிர அவனுடைய மொழி, இனம், தோற்றம், செல்வம் இவற்றை வைத்து நாம் ஒருபோதும் அவர்களை நாம் எடை போடக்கூடாது. ஏனென்றால் அழகாக பிறந்தது உங்களுடைய முயற்சினாலா? உங்கள் முயற்சினால் அழகாக பிறந்தது. இறைவன் தான் சிலரை அழகான தோட்டத்திலே படைத்தான், சிலரை அழகில்லாத தோட்டத்திலே படைத்தான். இறைவன் தான் சிலருக்கு அறிவை வழங்கினான், சிலருக்கு அறிவை வழங்கலை. உங்கள் சொந்த முயற்சியில் அறிவாளி ஆக முடியுமா? நீங்கள் கன்னிமரா லைப்ரரியிலேயே ரூம் போட்டு தங்கினாலும் உங்களால் அறிஞராக முடியுமா? முடியாது. அந்த அறிவை பெறுவதற்கான ஆற்றல், அந்த ஐக்யூ என்று சொல்கிறோமே, இன்டெலிஜென்ஸ் கோயஷன், அது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அறிவை பெறுவதற்கான ஆற்றல் இருந்தால் நீங்கள் முயற்சித்தால் பெரிய ஆளாகலாம். பிறவிலேயே முட்டாளாக இருந்தால் அல்லது அறிவு பெறுகின்ற ஆற்றல் உங்களிடத்திலே குறைவாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ முயற்சி செய்தாலும் உங்களால் அறிஞர்களாக ஆக முடியாது. ஆகவே அந்த ஆற்றலை வழங்கியவன் யார்? இறைவன். சரி, நீங்கள் பணக்காரராக இருங்க, அது கூட உங்களுடைய சொந்த முயற்சியா? உழைத்தவர்கள் எல்லோரும் பணக்காரர்கள் ஆகிவிட்டார்களா? கெட்டிக்காரர்கள் எல்லோரும் பணக்காரர்கள் ஆகிவிட்டார்களா? இல்லையே. எல்லாம் சொல்கிறான், நான் விரும்பியவர்களுக்கு தாராளமாக கொடுப்பேன், விரும்பியவர்களுக்கு குறைத்தும் கொடுப்பேன், எனது அடியார்களை பற்றி நான் நன்கு அறிந்திருக்கிறேன், இறைவன் சொல்கிறான். ஆக உங்கள் முயற்சி ஒன்றும் இல்லை. உங்கள் முயற்சி ஒரே விஷயத்தில் தான் இருக்குது. தக்குவா உள்ளவனாக ஆவதா ஆகாது இருப்பதா அது உங்கள் கையில் இருக்குது. அது முழுக்க முழுக்க உங்கள் கையில் இருக்குது. ஆக இறைவன் அதை வைத்து தான் முடிவு செய்கிறான். மற்றதெல்லாம் உங்கள் முடிவு ஒன்றும் இல்லை. இன்ன மொழியை பேச வேண்டும், இன்ன இனத்தில் பிறக்க வேண்டும் என்பதெல்லாம் நீங்களா முடிவு செய்தீங்க? இல்லை. பிறகு என்ன பெருமை கொள்ள வேண்டியிருக்கு? நம்மிலே சிலர் ஒரு குறிப்பிட்ட மொழியை பேசுவதனால் நாங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லும்போது நம்முடைய சமுதாயத்தில் உண்டு. இஸ்லாத்திலே எந்த மொழிக்கும் எந்த சிறப்பும் கிடையாது, எந்த சிறப்பும் கிடையாது. எல்லா மொழியும் ஒன்று தான். இஸ்லாத்தினுடைய பார்வையில் எல்லா மொழிகளையும் படைத்தவன் இறைவன் தான். குர்ஆன் அப்படித்தான் சொல்கிறது. உங்களுடைய நிறங்களும் உங்களுடைய மொழிகளும் வேறுபட்டிருப்பதும் இறைவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. ஆக இத்தனை மொழிகளை படைத்தது இறைவன், இத்தனை நிறங்களை படைத்தது இறைவன். இறைவன் இருக்கிறான் என்பதற்கு இதுவே ஒரு சான்று. ஆக மொழியின் அடிப்படையிலாம் ஒன்றும் ஆணவம் கிடையாது, ஆணவம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி யாராவது எங்கள் மொழி இந்த மொழி பேசவன் தான் சிறந்தவன் என்று சொன்னால் அவனை பார்த்து கோவப்படாதீங்க, அவனை பார்த்து பரிதாபப்படுங்க. ஏன்னா அவனுக்கு அறிவில்லை, இஸ்லாத்தை பற்றிய ஞானம் இல்லை, அவன் ஜாஹிலியத்தில் இருக்கிறான் என்று பொருள். இந்த மொழி பேசுவதனால் நாங்கள் உயர்ந்தோன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் அந்த மொழியை பேசலையே, நீ பேசுகிற மொழி ரசூலுல்லாஹ் பேசலையே, நீ பேசுகிற ரசூலுல்லாஹ் பேசலையே. அரபி மொழிக்கே சிறப்பில்லை என்றால் மற்ற மொழிக்கு என்ன அந்தஸ்து இருக்க முடியும்? அந்த மாதிரி யாராவது இந்த மொழியை பேசுபவர்கள் சிறந்தவர்கள், அந்த மொழியை பேசுபவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று யாராவது உங்களிடத்திலே வாதிட்டால் அவர்களை பார்த்து கோவலாம் படாதீங்க. காலு சலாமா ஒய்தா ஹாத்தபஹமுல் ஜாஹிலூன காலு சலாமா. குர்ஆன் சொல்கிறது, உங்களுடைய அறிவினர்கள்
உங்களோடு பேச நேர்ந்தால் அவர்களை பார்த்து உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு மேலே பேசாத. முட்டாள்தனமாக பேசுகிறான் அவன். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கூப்பிட்டு உன் மொழி என்னென்ன கேட்க போகிறான், உன் ஊர் என்னென்ன கேட்க போகிறான், உன் கொலை என்னென்ன கேட்க போகிறான். இதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் மறுமையில் கிடையாது. ஈமான் அமலன் சாலிஹா, ஈமான் இருக்கா, நல்ல செயல் இருக்கா, சொர்க்கத்துக்கு போ, இல்லைன்னா நரகத்துக்கு போ. நீ எந்த மொழியை பேசினா என்ன, அதை பற்றிலாம் இறைவனுக்கு ஒன்றும் அக்கறை கிடையாது. நீ அரபியை பேசிக்கோ, துருக்கியை பேசிக்கோ, உருதுவை பேசிக்கோ, தமிழில் பேசிக்கோ, மலையாளத்தை பேசிக்கோ, எதை வேணாலும் பேசிக்கோ. அதை பற்றியெல்லாம் இறைவனுக்கு எந்த பொருட்டும் கிடையாது. ஆகவே மொழியின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில் ஆணவம் கொள்வது இந்த பரிகாசத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. ஆகவே ஆணவம் தான் இந்த பரிகாசத்திற்கான மிக முக்கியமான ஒரு காரணம். இன்னொரு காரணம் நன்றி கொள்ளுதல். உங்களுக்கு இறைவன் சிறப்பை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு இறைவனுக்கு சுக்குர் செய்யணும். இந்த அளவுக்கு இறைவனுக்கு அறிவை தந்திருக்கிறான், செல்வத்தை தந்திருக்கிறான், ஆற்றலை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்வீர்களா, அதை விட்டுவிட்டு அதன் அடிப்படையில் ஆணவம் கொள்வீர்களா? ஆகவே இதுவே ஒரு நன்றி கொள்ளுகின்ற செயல். ஆகவே அறியாமையும் இந்த ஆணவம் தான் இந்த கேலியடிப்பதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நம்மிலே சிலர் இதனை நியாயப்படுத்துகின்றவர்களும் உண்டு. இதில் என்னங்க இருக்குது, கேலி கிண்டெல்லாம் மனித வாழ்க்கையில் இதெல்லாம் சாதாரணம் தானேங்க, சும்மா எப்போதும் குரான் ஹதீஸ்னா பேசிக்கிட்டு இருக்க முடியும், இதெல்லாம் மனித வாழ்க்கையில் இருக்கிறதானே. இதை பற்றி போன வாரம் கூட பேசினேன். தமாஷ் பண்ணலாம், தமாஷ் பண்ணுறது ஒன்றும் தப்பில்லை, நகைச்சுவையில் ஒன்றும் தப்பில்லை. ஆனால் யாரையும் புண்படுத்தக்கூடாது. யாரையும் புண்படுத்தாமல் எது வேணாலும் பேசுங்க, அதில் ஒன்றும் தவறு கிடையாது. தான் மகிழ்ந்து பிறரை துன்புறுத்துவது என்பது அதற்கு பேர் சாடிசம், வக்கிர புத்தி. அடுத்தவனை துன்புறுத்தி அதிலே மகிழ்ச்சி காண்பது என்பதற்கு பேர் தமாஷ் அல்ல, கேலி அல்ல, அதற்கு பேர் வக்கிர புத்தி என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிறர் துன்பத்தை கண்டு மகிழாதே, பிறர் துன்பத்தை கண்டு மகிழாதே, இறைவன் அவர்கள் மீது கருணை புரிந்து உன்னை துன்பத்தில் ஆழ்த்தி விடுவான். இறைவன் அவர்கள் மீது கருணை புரிந்து உன்னை துன்பத்தில் ஆழ்த்தி விடுவான் என்று பெருமானார் சொன்னார். ஆக அடுத்தவன் கஷ்டத்தை பார்த்து கேலி கிண்டல் அடிக்கிறது திருப்பி உனக்கே வந்து சேரும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஜாலின்னு சொல்கிற, அதே மாதிரி உன்னை கேலி அடித்தா ஏற்றுக்கிறியா இல்லையா? அடுத்தவனை கேலி அடித்தா அவனுக்கு சந்தோஷமாக இருக்குது. உன்னை கேலி அடித்தால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தனக்கு விரும்புவதையே பிறருக்கும் விரும்பு. இந்த அளவுகோலை வச்சுக்கிடுங்க, வேற ஒன்றும் தேவையில்லை. உலகத்தில் நல்லவனாக இருக்கிறதுக்கு இந்த ஒன்றை வச்சுக்கிட்டா போதும். தனக்கு விரும்புவதையே பிறருக்கும் விரும்புதல். ஆக இந்த கேலி அடிப்பவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும், இவர்களை கேலி அடித்தால் இவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்பதை இவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னொன்றையும் அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும், கேலி கிண்டல் அடிப்பவர்கள் இது ஒரு மனித உரிமை மீறல், அடுத்தவண்ட உரிமையை பறிக்கிறது. இது மனிதனுக்கு எதிராக செய்யப்படுகிற பாவம். ஆக அவன் மன்னிக்காத வரையில் இறைவன் மன்னிப்பதில்லை. யார்? பாதிக்கப்பட்ட மனிதன் மன்னிக்காத வரையில் இறைவன் மன்னிப்பதில்லை என்பதை தெளிவாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டான்னு வச்சுக்கிடுங்க, யா அல்லாஹ் என்னை இந்த பணியாயப்படுத்துகிறாங்க, என்னை இவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க, 4 பேருக்கு முன்னால் என்னை இழிவுபடுத்துகிறாங்க, இறைவா இவர்கள் மீது நீ உனது கோபத்தை இறக்கிவிடு, உனது சாபத்தை இறக்கிவிடு என்று இந்த பாதிக்கப்பட்ட மனிதர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டால் உங்கள் நிலை என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அநீதிக்குள்ளாக்கப்பட்டவனுக்கும் இறைவனுக்கும் இடையே எந்த திரையும் இல்லை. அநீதிக்குள்ளாக்கப்பட்டவனுக்கும் இறைவனுக்கும் இடையே எந்த திரையும் இல்லை. அவருடைய துஆக்கள் விரைந்து ஏற்றுக்கொள்ளப்படும். அவன் பதுவா செஞ்சானா என்ன ஆவீங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கேள்வி அடிக்கிறவங்க, புண்படுத்துகிறவங்க யோசிச்சு பார்க்கணும். அடுத்தபடியாக இன்னொன்று யோசிச்சு பார்க்கணும், நீங்கள் அடித்த கேலி கிண்டலினால் அவன் ஏதாவது தவறான நிலைக்கு சென்று விட்டால், மனநோயாளியாக ஆகிவிட்டால், அல்லது ஊரை விட்டு ஓடி போயிட்டான்னா, அல்லது தற்கொலை செஞ்சுக்கிட்டான்னு வைங்க, அந்த பாவத்துக்கு யார் பொறுப்பு? நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் தான் பொறுப்பு, வேறு யாரும் பொறுப்பு இல்லை. அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. யார் அவனை கேடித்தார்களோ, யார் அவனை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். இன்னொன்றையும் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், எதை குறித்து நீங்கள் கேலி அடித்தீர்களோ அதே துன்பத்திற்கு நீங்களும் ஆளாகாதவரை நீங்கள் மௌத்தாக மாட்டீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், எந்த குறையை பற்றி நீங்கள் பரிகசித்தீர்களோ அந்த குறையை செய்யாமல் நீங்கள் இறக்க மாட்டீர்கள். அதில் ஏதாவது ஒரு பகுதி உங்களுக்கு வந்து சேரும். எந்த பாவத்தை, எந்த வறுமையை குறித்து கையெழுத்தீர்களோ அதில் ஒரு பகுதி உங்களுக்கு வந்து சேரும். எந்த நோயை குறித்து கையெழுத்தீர்களோ அதில் உங்களுக்கு ஒரு பகுதி வந்து சேரும். பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், நோய்வாய்ப்பட்ட ஒரு மனிதரை பார்த்து சில பெண்கள் கேலியடித்தார்கள்.
அந்த பெண்களில் ஒருவரே அந்த நோய்க்கு ஆளானார் என்று பெருமானார் சொன்னார்கள். ஆக இவற்றையெல்லாம் எண்ணி பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த கேலி கிண்டல் என்பது மிக லேசான ஒரு காரியம் அல்ல என்பதனை சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மாணவர்களுக்கு நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த ரேகிங் என்ற ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு மாணவர்களுக்கு மத்தியிலே தலையெடுத்து இன்று மாணவ சமுதாயத்தை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், படிப்பை விட்டுவிட்டு வீட்டுக்கு ஓடி வருகிறார்கள், மனநோயாளிகளாக மாறியிருக்கிறார்கள். ஜாலி என்று சொல்கிறார்கள். இவர்கள் ஜாலியாம். இவர்களுக்கு ஜாலியில் நான் ஏற்கனவே சொன்னதை போல இது ஒரு வக்கிர புத்தி, சாடிசம். இது ஒரு வக்கிர புத்தி. இதனை நியாயப்படுத்துவதற்கு காரணங்கள், நாங்கள் மாணவருடைய கூச்சத்தை போக்குகிறோம். புதுசாக வர்ற மாணவனுக்கு கூச்சமாக இருக்குது, இந்த மாதிரி ஜாலியாக ரேக்கிங்லாம் பண்ணால் அந்த கூச்சம் கொஞ்சம் போய் கொஞ்சம் சோஷியல் ஆயிரும், சோசியலைசேஷன். அதுக்கு தான் இதை செய்கிறோம். அப்படியா? அதுக்கு வேறு வழி இருக்குங்க. அவனுக்கு கூப்பிட்டு ஏதாவது வரவேற்புலாம் நடத்துங்க, அவனுக்கு ஏதாவது விருந்து கொடுங்க, அல்லது ஏதாவது ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போங்க, அல்லது வேறு எங்கேயாவது சுற்றுலா இடத்துக்கு கூப்பிட்டு போங்க. உங்கள் கையில் செலவழிக்கணும், அவங்க கையில் பிடுங்கக்கூடாது. யார்? புதிய மாணவன் வந்து பிடுங்கக்கூடாது. உன்னுடைய கையில் இருந்து அவனுக்கு விருந்து கொடு. இவன் என்ன செய்கிறான்? ஹாஸ்டலில் அந்த பையன்ட்ட காசை பிடிங்கி இவன் சிகரெட் வாங்கிட்டு இருக்கான் இல்லையா மாணவர்கள்? ஆக இவையெல்லாம் மிகப்பெரிய ஆபத்தான விஷயங்களாகவே இந்த கேலி கிண்டல் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல என்பதையும் நான் இங்கே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இங்கே சொல்லப்படுகிற செய்தி தனித்தனியாக ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியாக இந்த வசனம் சொல்லுகிறது. ஆக இந்த ரெண்டு பாவம் ரெண்டு பேர்கிட்டையுமே இருக்கு, ஆண்கள்கிட்டையும் இருக்கு, பெண்கள்கிட்ட இருக்கு. இன்னொரு வசனம் இங்கே சொல்லுகிறது, ஆண்கள் ஆண்களை கேள்வியடிக்க வேண்டாம், பெண்கள் பெண்களை கேள்வியடிக்க வேண்டாம். அப்போ தெரிவது என்னன்னு சொன்னால், ஆண்கள் பெண்களை கேள்வியடிக்கவே கூடாது. ஆண்கள் பெண்களை கேட்பது பேச்சுக்கே இடமில்லை. அதே மாதிரி பெண்கள் ஆண்களை கேள்விப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை. அல்லாஹ் சொல்றது ஆண்கள் ஆண்களை கேள்வியடிக்க வேண்டாம், பெண்கள் பெண்களை கேள்விக்க வேண்டாம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து புரிந்து கொள்வது, ஆண்கள் பெண்களை கேள்விப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை. இன்றைக்கு நம்முடைய சமுதாயங்களில் ஊர்களில் எல்லாம் ஆம்பளை பொம்பளை என்ன ஒன்றா உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் கேலி பேசுறது, கிண்டல் பேசுறது, இந்த பேச்சுக்கே இஸ்லாத்தில் இடமில்லை. இந்த மாதிரி பேசுறதுக்கு இடமில்லை. ஆண்களும் பெண்களுடைய உறவுகள் எப்படி இருக்க வேண்டும்? சும்மா சாதாரணமாக இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு வாங்க வீட்டுக்கு வாங்க உட்காருங்க, அதோடு முடிஞ்சு போச்சு. உட்கார்ந்து கலகலப்பாக பேசுவது இந்த நாள் விபரீதமான விளைவுகள் ஏற்படும். பெண்களை பார்த்து குர்ஆன் சொல்லுகிறது, ஆண்களோடு குலைந்து பேசாதீர்கள், மென்மையாக பேசாதீர்கள், அவருடைய உள்ளத்திலே கெட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடும். ஆக இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஒலா தல்மிசு அன்ஃபுசக்கும், ஒருவரை ஒருவர் குத்தி பேசாதீர்கள். குத்தி பேசுது, சர்க்காசம், ஆங்கிலத்திலே சர்க்காஸ்டிக்கா, பொடி வச்சு பேசுறது. சொல்லுவான், பார்த்தீங்களா இந்த பேச்சை கவனிச்சிங்களா, கொஞ்சம் பொடி வச்சு பேசுனே, இது ஒரு பெரிய பெருமையாக சிலர் சொல்லி கொண்டிருப்பார். பேசுனா நேரடியாக தெளிவாக பேசு, நேரடியாக தெளிவாக பேசணும். இந்த முறை இந்த குத்தி பேசுறது, பொடி வச்சு பேசுறது, இவையெல்லாம் நாகரீகமான செயல்கள் அல்ல. பல பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க ரொம்ப டிப்ளமேட்டிக்காக, ரொம்ப ராஜதந்திரமாக, ரொம்ப சமயோசிதமாக, ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுவதாக பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே குர்ஆன் சொல்லுகிறது, ஒலா தல்மிசு அன்ஃபுசக்கும், ஒருவரை ஒருவர் குத்தி பேசாதீர்கள். வயலுல்லி குல்லி ஹுமஸத்தின் லுமஸா. இங்கே ரெண்டு வார்த்தை இருக்கு, ஹுமஸா லுமஸா என்று ரெண்டு வார்த்தைகள். இந்த வார்த்தைக்கு விளக்கம் தருகிற போது இப்னு கதீர் அவர்கள் சொல்கிறார்கள், ஹுமஸா என்றால் நமது செயல்களினால் ஒருவரை குத்துவது, லமஸா என்றால் அதாவது நம்முடைய வார்த்தைகளினால் குத்துவது. லம்ஸ், லம்ஸ் என்ற அரபி வார்த்தைக்கு நேரடியான மொழிபெயர்ப்பு அகராதி பொருள் என்று சொன்னால் குத்துதல், பியர்சிங், ஸ்டாபிங், ஒரு ஆளை குத்துறதுன்னு அர்த்தம். ஆக இந்த குத்தி பேசுறது என்பது ஒரு ஆளை குத்துற மாதிரி. ஆகவே இது போன்ற விஷயங்களை பேசக்கூடாது. பெருமானார் அவருடைய பழக்கம் என்னவென்று சொன்னால், யாராவது தவறு செய்துவிட்டால் என்ன சொல்வார்கள்? பொதுவான ஒரு கருத்தை சொல்வார்கள். பள்ளிவாசலில் உட்கார்ந்து, நான் இன்றைக்கு ஒரு செய்தி கேள்விப்படுகிறேன், இவர்களுக்கு என்ன நேர்ந்தது, ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? யாரெல்லாம் சொல்ல மாட்டாங்க, பேரெல்லாம் சொல்ல மாட்டாங்க, பொதுவாக சொல்லுவாங்க, இவர்களுக்கு என்ன நேர்ந்தது, இவர்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள். சம்பந்தப்பட்டவனுக்கு விஷயம் புரியும். ரசூலுல்லாஹ் யாரை சொல்கிறாங்கன்னு, எங்கே வர்றாங்கங்கிறது தப்பு செஞ்சவனுக்கு புரியும். நம்மளை தான் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ், மற்றவங்களுக்கு தெரியாது. ஆக இவ்வாறு திருத்துவதற்கென்று பல வழிமுறைகள் இருக்கின்றன. ஆக இவற்றையெல்லாம் நாம் தெளிவாக
புரிந்து கொண்டு காரியங்களை நாம் செய்ய வேண்டும். நேரடியாக பேசுகின்ற ஒரு பழக்கத்தை தான் நம்மிடத்தில் வைத்திருக்கணும் தவிர இந்த ஒளிவு முறைவாக குத்தி பேசுவது என்பது ஒரு நல்ல பண்பு அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இந்த வசனத்திலே சொல்லப்படுகிற அடுத்த கருத்து, வலா தனாபஸு பில் அல்காப் பிஅஸல் இஸ்முல் ஃபுசூக் பாதல் ஈமான். நீங்கள் ஒருவருக்கொருவர் பட்டப்பெயர் சூட்ட வேண்டாம். நிக்நேம்ஸ், பட்டப்பெயர் சூட்ட வேண்டாம். ஈமான் கொண்ட பிறகு பட்டப்பெயர் சூட்டுவது மிக கெட்ட செயலாகும். இந்த வசனம் இறங்கிய பின்னணியும் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்த வேளையில் ஒரு ஆளுக்கு 2-3 பேர், ஒரே ஆளுக்கு 2-3 பேர் ரசூலுல்லாஹ் அந்த பேரை சொல்லி அழைக்க ஆரம்பித்தாங்க. அப்போ மதீனாவாசிகள் சொன்னார்கள், இந்த பேரை சொல்லி கூப்பிடாதீங்க, இது அவங்களுக்குள்ள பட்ட பேர், இது அவங்களுக்குள்ள உண்மையான பேர் இல்லை, இது அவங்களுக்குள்ள பட்ட பேர். இந்த பட்ட பெயரை சொன்னால் அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். ஆகவே நீங்கள் இதை சொல்ல வேண்டாம் என்று மதீனத்து வாசிகள் பெருமானாரிடத்திலே சொல்லிய போது இந்த வசனம் இறங்கியது. நீங்கள் ஒருவருக்கொருவர் பட்டப்பெயர் சூட்ட வேண்டாம். ஈமான் கொண்ட பிறகு பட்டப்பெயர் சூட்டுவது மிக தீய செயலாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த வசனம் அப்போதுதான் இறங்கியது. ஆக பட்டப்பெயர்கள்லாம் சூட்டாதீங்க, அடையாள பெயர்கள் சூட்டலாம். சில வீடுகளுக்கு மாடி வீட்டு அப்துல் காதர், அவர் அந்த ஊர்லேயே அவர் தான் முதலாவது மாடி வீட்டு கட்டியிருப்பார், அவருக்கு மாடி வீட்டு அப்துல் காதர்னு பேர் வந்திருக்கும். அவர் சைகோனுக்கு போயிருப்பார், சைகோன் முகமது அலின்னு அவருக்கு பேர். இதெல்லாம் அடையாள பெயர். அடையாள பெயர்களை வைப்பதில் ஒன்றும் தவறில்லை, அதை கேட்பதனால் அவர் வருத்தப்பட போவதும் இல்லை. பெருமானாரே அப்படிப்பட்ட பெயர்களை வைத்தார்கள். அபு ஹுரைரா ஒருத்தருக்கு பெயர் வைத்தார்கள். அவருடைய இயற்பெயர் என்ன? அப்துல் ரஹ்மான். அவருடைய இயற்பெயர் அப்துல் ரஹ்மான். அபு ஹுரைரா என்றால் என்ன பொருள்? பூனையின் தந்தை என்று பொருள். அவர் பூனையோட விளையாடிட்டு இருப்பார். எப்போதும் பூனை அவருக்கு பிடிக்கும், பூனையோடு விளையாடி கொண்டிருப்பார். ஆகவே ரசூலுல்லாஹ் அவருக்கு செல்ல பெயரா என்ன வச்சாங்க? பூனையின் தந்தையே என்று அவரை செல்லமாக அழைப்பார்கள். அவரும் அதை ஏற்றுக்கொண்டார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் வைத்த பெயர் அபு துராப், மண்ணின் தந்தையே. அவர் ஒரு பார்த்தாங்க, முகத்தில் மண் ஒட்டிட்டு இருந்தது, அதை பார்த்து கேலியா சொன்னாங்க, அபு துராப், மண்ணின் தந்தையே என்று சொன்னார்கள். அந்த பெயரை அவருக்கு நிலைத்து விட்டது. ஆக அவர்கள் ஏற்றுக்கொண்டால் பிரச்சனை இல்லை, அவர்கள் விரும்பினால் பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு பிடிக்காத பெயர்களை வைப்பது எந்த வகையிலும் நியாயம் அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பட்டப்பெயர்கள் சூட்டுவது என்பது மிக ஒரு மோசமான செயலாக இஸ்லாத்திலே மதிக்கப்படுகிறது. இங்கே சொல்லப்படுகிறது, இவ்வாறு செய்வது உங்களையே நீங்கள் கேவலப்படுத்திக் கொள்வதற்கு சமம். இப்போ சொன்ன ஒலா தல்மிசு அன்புசக்கும் என்று சொல்லுகிற போது, நீங்கள் குத்தி பேசாதீர்கள் என்று சொல்லுகிற போது 2 வகையாக சொல்லலாம். இதுக்கு 2 வகை அர்த்தம் இருக்குது. ஒன்று, இன்னொருத்தனை குத்தாத என்ற அர்த்தம். உன்னையே நீ குத்தி கொள்ளாத என்னும் அர்த்தம் இருக்குது. இதுக்கு அர்த்தம் இருக்குது. ஆக இந்த மாதிரி தவறான காரியங்களை கேலி அடித்தல், கிண்டல் அடித்தல், பட்டப்பெயர் சூட்டுதல்லாம் சொன்னால் அடுத்தவனுக்கு மட்டும் அழிவு நினைக்காதீங்க, உங்களுக்கும் கேவலம், உங்களுக்கும் கேவலம். இப்படி பேசுபவர்கள் யாராவது உலகத்தில் மதிப்பார்களா சொல்லுங்கள்? இப்படி பேசுபவர்களை பட்டப்பெயர் சூடுறது, கேலி அடிக்கிறது, பொய் பேசுறது, புறம் பேசுறது, திட்டுறது, இப்படியே ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான்னு வைங்க, அவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறான், அவன் தன்னைத்தானே குத்தி கொள்கிறான் என்றுதான் அதற்கு பொருள். அடுத்தவர்களை காயப்படுத்துவது ஒருவர் இருந்தாலும் உன்னையே நீ கேவலப்படுத்திக் கொள்கிறாய். இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தார்னு வைங்க, நீங்கள் அவரை அவமானப்படுத்தி கதவு துரத்தி வெளியே அனுப்பிட்டீங்கன்னு வைங்க, அவமானம் அவருக்கல்ல, உனக்குத்தான் அவமானம், உனக்குத்தான் அவமானம். வீட்டுக்கு வந்த ஒரு மனிதரை மரியாதை இல்லாமல் அனுப்பியது அவருக்கு ஒன்றும் கேவலம் அல்ல, உனக்குத்தான் கேவலம். உனக்கு அந்த பண்பு இல்லை, உனக்கு அந்த நாகரிகம் இல்லை. வீட்டுக்கு வருகிற மனிதனை எப்படி மரியாதையாக நடத்த வேண்டும் என்ற பண்பு உனக்கு தெரியவில்லை. அவர் ஒன்றும் கேவலப்படுத்தப்படவில்லை, உன்னையே நீ கேவலப்படுத்தி கொண்டாய் என்றுதான் அதற்கு பொருள். ஆக இந்த நாவினால் செய்யக்கூடிய காரியங்களை, விபரீதங்களை செய்பவர்கள் தங்களை தாங்களே கேவலப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வாரம், இந்த 4 வாரங்களாக உங்களுக்கு நிகழ்த்திய இந்த உரையை நீங்கள் கவனமாக கேட்டால் நாவினுடைய விபரீதங்கள் என்ன என்பது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், எவன் ஒருவன் 2 தாடைகளுக்கு இடையில் உள்ளதையும் 2 தொடைகளுக்கு இடையில் உள்ளதையும் பாதுகாப்பதாக எனக்கு உறுதிமொழி தருகிறானோ அவன் சோனம் செல்வதற்கு நான் உறுதிமொழி தருகிறேன் என்று சொன்னார்கள். ஆக 2 தாடைகள் என்றால் நாவு, 2 தாடைகளுக்கு இடையில் உள்ள நாவையும் 2 தொடைகளுக்கு இடையில் உள்ள மர்மஸ்தானம் வெட்கத்தலத்தையும் நீங்கள் பாதுகாத்தால் சோனம் உங்களுக்கு உறுதி பெருமானார் சொல்கிறார்கள். ஆக முக்கியமான இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பேசினால் நல்லவற்றை பேசுங்கள் அல்லது அமைதியாக இருங்கள். சொல்ல பேசினால் நல்லவற்றை பேசுங்கள் அல்லது அமைதியாக இருங்கள். ஆக இந்த கெட்ட பேச்சுக்கள்
வருவதற்கு என்ன காரணம்? இந்த குத்தி பேசுதல், புறம் பேசுதல், கோல் சொல்லுதல், அரட்டை அடித்தல், ஆபாசமாக பேசுதல், இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் மனசு சுத்தம் இல்லாதான் காரணம். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினில் ஒளி உண்டாம் என்று சொல்வார். உள்ளத்தில் உண்மை இருந்ததுன்னு வைங்க, உள்ளம் தூய்மையாக இருந்ததுன்னு வைங்க, வாக்கில் வரதான் சுத்தமாக இருக்கு. உள்ளம் தீமைகளெல்லாம் நிரம்பப்பட்டிருந்தால் ஆணவம், பொறாமை, புகழாசை, பதவி ஆசை, காழ்ப்புணர்வு, மாச்சரியம், பழிவாங்குகின்ற உணர்வு, இவற்றால் உள்ளம் நிரம்பியிருந்தால் வாயில் என்ன வரும்? இதுதான் வரும். புறம் பேசுகிறதும், குத்தி பேசுகிறதும், அடுத்தவனுக்கு கேள்வி அடிக்கிறதும், இதுதான் வாயில் வரும். மனசு சுத்தமாக இருக்கணும். மனசு சுத்தமாக இருந்தால் எல்லா விஷயங்களும், நல்ல விஷயங்கள் வாயிலே வந்து கொண்டே இருக்கும். ஆக நல்ல எண்ணங்களை, தஸ்கியத்து நஃப்ஸ், உங்கள் நஃப்ஸை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள், எண்ணத்தை தூய்மைப்படுத்துங்கள். நஃப்சுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த ஆன்மாவாக இருக்க வேண்டும். ஆக இது கடினமான ஒரு பயிற்சி. எண்ணத்தை தூய்மைப்படுத்துவது என்பது மிக ஆழமான பயிற்சி உடையது. இது ஒன்றும் பயான் மூலமாலாம் ஒன்றும் வந்துடாது, பயான் மூலமாலாம் சொல்லியெல்லாம் ஒன்றும் வந்துடாது. நீங்கள் தான் பயிற்சி பெற வேண்டும். உங்களிடத்தில் என்னென்ன குறைகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் நீங்கள் ஒரு பட்டியல் போட ஒரு பேப்பர் எடுங்க. இதெல்லாம் இருக்கு என்கிட்ட, இவ்வளவு குறைகள் இருக்கு என்கிட்ட, இதற்கான காரணம் என்ன? நீயே ஆராய், சுய மதிப்பீடு செய், செல்ஃப் அசஸ்மெண்ட். உன்னை நீயே சுய மதிப்பீடு செய்து கொண்டு இவ்வளவு குறைகள் இருக்கின்றன, இவற்றை அகற்றுவதற்கு என்ன வழி? குர்ஆனை ஓது. குர்ஆனை ஓத ஓத இறைவனை பற்றிய அச்சம், மறுமையை பற்றிய அச்சம், சொர்க்கத்தின் மீது கொண்ட ஆசை, இவையெல்லாம் உனக்கு வந்து ஒவ்வொரு தீமையாக உன்னை விலகிக்கொண்டே போகும். மறுமையினுடைய சிந்தனை ஆழமாக வர வர இந்த தீமைகள் உன்னை விட்டு போய்கொண்டே இருக்கும். பெருமானாருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்தால் அவர்களைப் போன்று நாமும் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக இந்த தீமைகள் உன்னை விட்டு ஒன்றாக போய்கொண்டே இருக்கும். அழிந்து போன சமுதாயங்களுடைய வரலாற்றை படித்துப்பார். அதை படிக்க படிக்க உன்னுடைய உள்ளம் தூய்மையாக ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உன்னை சுற்றி வாழ்கின்ற நல்ல மக்களை எல்லாம் பார், இவர்கள் ஏன் நல்லவர்களாக ஆனார்கள், அவரை போன்று நானும் ஆக வேண்டும் என்று ஆசைப்படு. உன்னை சுற்றி வாழ்கின்ற தீயவர்களை பார், இவனை போன்று ஆகிவிடக்கூடாது என்று ஆசைப்படு, இவனை மாதிரி நான் ஆயிடக்கூடாதுன்னு ஆசைப்படு. ஆக உள்ளத்தை பயிற்சி கொடுக்க வேண்டும். ஆக உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினில் ஒளி உண்டாகும். ஆக உள்ளத்தை தூய்மைப்படுத்தினால் வாய் சுத்தமாக இருக்கும். ஆக இதற்கான பயிற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்கிற போதுதான் இந்த நாவை காக்கக்கூடிய நிலைக்கு நாம் உயர்வோம். அப்படிப்பட்ட நிலையை உயர்வதற்கு நாம் தொடர்ந்து பயிற்சி மேற்கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை புரிவான். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.